பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திருப்பெயராலே ஆமென். இந்த ஜூன் மாதம் முதல் ஞாயிறு வழிபாட்டு காணொலி காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, வாரும் ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் முதல் ஞாயிறு ஆராதனையிலே முன்னோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. வழிபாடு நடத்த இயலாத, ஆலயத்திற்கு செல்ல முடியாத இந்த சூழலிலும் காணொலி காட்சியின் மூலியமாக இந்த ஆராதனை நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, காணொலியின் வழியாக யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இந்த வழிபாட்டினுடைய முழு ஆசீர்வாதங்களும் அவர் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த ஆராதனையை நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஏறிடக்கூடிய விண்ணப்பங்கள், படிக்கக்கூடிய திருமறை பகுதிகள், உமது வார்த்தைகள் அனைத்தும் எங்களுடைய வாழ்வில் பிரயோஜனமாக ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. குறிப்பாக இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. முழுமையாக இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும். இவ் அனைத்தும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளை போற்றும்படியாகவும் நாம் இருந்த இடத்திலே எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலையின் 19வது பாடல், எவ்வண்ணமாக கர்த்தரை உம்மை வணங்குவேன் என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலையின் 19வது பாடல். Evanamare
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாய் ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவங்களை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் ஈர்ப்பிடுதலுள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பரப்பல வாக்கியங்களை நம்ம ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினால் நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்துவோம். மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணுவோம். அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்காகவும் ஆத்மாவுக்கும் தேவையானங்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கிறது நமது விசேஷ கடமையா இருக்கிறது. ஆகியால் இங்கே இருக்கிற நாம் அனைவரும் சுத்த இதயத்தோடும் தனது சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தை என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அமைதியாக முழங்கால் படியிட்டோ அல்லது அமர்ந்தோ ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழியில் வந்து போனோம். எங்கள் இறுதி யோசனை விரும்புகள் என்னை நடந்தோம். ஒரு பரிசுத்தம் செய்தோம். செய்யாமல் செய்யதாக செய்து வந்தோம். எங்களுக்கு சுசமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அளித்த வாக்குத்தத்தத்தின்படியே பாக்கி விட குற்றவாளியாக இருக்கிறோம். தப்பிதலாக எங்கள் மேல் பொறுமையாகவும் பாவத்தின் நிமித்தம் சீர்படுத்தவும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற நம்ம ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பின் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசுலாமல் பரிசுத்தமாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனிதர்களையும் நம்முடைய பரிசுத்தாவையும் அங்க செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் வேண்டிக் கொள்ள கடவோம். ஆண்டவர் கற்பித்த இரவினிலே ஏறுப்போம். வருவதாக
கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த ஜூன் மாத முதல் ஓய்வு நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட முதலாவது வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 28 வசனங்கள் முடிய. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 28 வசனங்கள் முடிய. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வரக்கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய
சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்காலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4க்கும் அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன. அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடு சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர் முகமாய் சென்றன. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது, வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுது முகமுமாய் இருந்தது. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள 2 செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால், அவைகள் எரிகிற அக்னி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாய் இருந்தது. அந்த அக்கினி ஜீவனுக்குள்ளே உலாவி பிரகாசமாய் இருந்தது. அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடி திரிந்தன. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில், இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வர்ணமுமாய் இருந்தது. அவைகள் 4க்கும் ஒரேவித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை. அவைகளின் வட்டங்கள் பயங்கர படத்தக்க உயரமாய் இருந்தன. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. அந்த ஜீவன்கள் செல்லும் போது அந்தந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவி போக வேண்டும் என்றிருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. அவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன. அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க பச்சை பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது. மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர்நேராய் விரிந்திருந்தன. தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற 2 செட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன. அவைகள் செல்லும் போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெரு வெள்ளத்தின் இரைச்சலை போலவும் சர்வவர்களுடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலும் இருந்தது. அவைகள் நிற்கும் போது தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நிலரத்தினம் போல் விளங்கும் ஒரு
சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. இரண்டாம் திருமறை பாடம் படிக்க கேட்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்பும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பார். ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். நாம் அனைவரும் இருந்திடத்திலே எழுந்து நிற்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை. 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களை கையாளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசியுங்கள். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.
காணிக்கைகள் இதயத்திலே ஆறுதல் படுத்துகிற கடவுளே, இந்த நாளிலும் கூட பாரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை நீர் உமது வார்த்தைகளால இதயத்திலே திருப்திப்படுத்துவீராக ஆண்டவரே. உமது வார்த்தைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமது வார்த்தைகளை என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. இந்த நாளிலும் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உடைய வார்த்தைகள் கொடுக்கட்டும். இவ் அனைத்தும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட காணொலி காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதம் முதல் ஞாயிறு என்பது பெந்தேகோஸ்து ஞாயிறுக்கு பின்வருகின்ற முதலாம் ஞாயிறு என்று சொல்லப்படுகிறது. இந்த ஞாயிறு திருத்துவ ஞாயிறு என்று சொல்லப்படுகிறது. ட்ரினிட்டி சண்டே என்று சொல்லுகின்ற இந்த ஞாயிறிலும் கூட நம்முடைய சிஎஸ்ஐ சினாடு மாமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பானது நாம் திருத்துவ கடவுளில் நம்பிக்கை கொள்ளுவோம். நாம் திருத்துவ கடவுளில் நம்பிக்கை கொள்வோம் என்று சொல்லி நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We believe in the Triune God என்று சொல்லப்படுகிறது. We believe in the Triune God என்கிற தலைப்பின் கீழ் இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் இந்த நாளில் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமுறை பகுதி 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் திருமுறையை படிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் திருமுறை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஆராதனையிலே அல்லது திரியேக கடவுளை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய திரியேக கடவுளுடைய அந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு ஆராதனையிலே திரியேக கடவுள் என்கிற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் நம்முடைய வழிபாட்டிலும் கூட திருத்துவ கடவுளை நாம் துதிப்போம் அல்லது தொழுவோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. We worship the Triune God என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அல்லது மூவொரு கடவுள் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். திருத்துவம் என்பது கடவுளுடைய கோட்பாட்டை சொல்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று சொல்லப்படுகிறது. இந்த திருத்துவம் என்கிற சொல்லுகிற வார்த்தையானது திருமறையில எங்கேயுமே வரவில்லை அல்லது திருமறையில எங்கேயும் குறிப்பிடாத பெயராக இருந்தாலும் கூட அதனுடைய மையம் என்று சொன்னால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூன்றும் இணைக்கின்ற சொல்லாகத்தான் திருத்துவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 வார்த்தைகளை பார்ப்போம் என்று சொன்னால் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் திருமுறை, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் திருமுறையிலே இந்த 3 வகையான பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் ஒரே கடவுளாக நாம் பார்க்கின்றதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த 3 கடவுளும் ஒன்றா அல்லது வெவ்வேறு நிலைகளில் நின்று கடவுள் செயல்படுகிறாரா என்று சொல்லி கிறிஸ்துவர்களுக்கு பல்வேறு நிலைகளே ஒரு கேள்வி எழலாம். நம்முடைய மற்ற மதத்தினை சார்போம் என்று சொன்னால் இந்து சமயத்தினை பார்ப்போம் என்று சொன்னால் ஒருத்தர் படைக்கின்ற கடவுள் ஒருத்தர் இருப்பார், பாதுகாக்கின்ற கடவுள் ஒருத்தர் இருப்பார், அழிக்கின்ற கடவுள் என்று சொல்லப்படுகின்ற 3 நிலையிலே செயல்படுகின்ற கடவுளை பார்க்கலாம். அல்லது இந்த மூவொரு கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே இஸ்லாம் சமயத்தை பார்ப்போம் என்று சொன்னால் இஸ்லாம் சமயம் தோன்றுவதற்கு முன்பாகவே கிபி 632 முன்பாகவே திருத்துவ என்கிற வார்த்தை அந்த கோட்பாடானது திருச்சபையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தால் இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய கடவுளை போல நம்முடைய 3 கடவுளும் வெவ்வேறு நிலையில் இருக்கிறார்களா அல்லது ஒரு கடவுள் அவருக்கு துணையாக இருக்கின்ற கடவுளா என்று நமக்குள்ளே கிறிஸ்துவர்களுக்கு பல்வேறு நிலையில் ஒரு கேள்வி எழலாம். இந்த நாளிலும் கூட திருத்துவ ஞாயிறாக இருப்பதனால் ட்ரினிட்டி சண்டேவாக நாம் அனுசரிக்கிறதுனால் அந்த 3 விதமான கோட்பாடு 3 விதமான கடவுளை நாம் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு இந்த நாளிலும் கூட மாமன்றம் இப்படிப்பட்ட தலைப்புகளை கொடுத்திருக்கிறது என்பதை இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை அல்லது அப்படிப்பட்ட 3 நிலையிலும் கடவுளை புரிந்து கொள்வதற்கு கடவுள் இந்த நாளில் கூட ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு எளிதிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சூரியனை பார்ப்போம் என்று சொன்னால் இங்கிருந்து நாம் பார்க்கிறோம், சூரியனை பார்க்கலாம், சூரியனுடைய வெப்பத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம், அந்த ஒளியை நாம் பார்க்கலாம்.
ஆனால் அந்த மூன்றும் ஒரே நிலையில் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலவே திரியேக கடவுளும் மூன்று நிலைகளிலும் ஒருவராகவே செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தந்தை அல்லது கடவுள் என்பவர் படைப்பாளராகவும், புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மூலமாக மைந்தராக குமாரனாக வருகின்ற கடவுள் மீட்பராளராகவும், அல்லது பெந்தேகோஸ்தே நாளில் செயல்படுகின்ற ஆவியானவர் என்பவர் தூய ஆவியானவராகவும் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அல்லது பெந்தேகோஸ்தே ஆதி திருச்சபை, இந்த மூன்று நிலைகளிலும் இருக்கின்ற கடவுள் ஒரே நிலையிலே திருத்துவமாகத்தான் பார்க்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலே கீழே என்று அந்த நிலை அல்ல, மூவரும் ஒரே ஆளுமை தன்மையிலே மூவரும் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்று திருச்சபை மக்களும் இறை மக்களும் திருச்சபையிலும் பல்வேறுபட்ட நிலைகளிலே பல்வேறுபட்ட புரிதலோடு இருந்து கொண்டிருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை மூன்று நிலைகளிலும் ஒவ்வொரு திருச்சபையும் ஏற்றுக்கொள்வதில்லை. திருத்துவ கடவுளை அது மூன்று கடவுளும் வெவ்வேறு நிலையில இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அது மூன்றுமே ஏற்றுக்கொள்கின்ற கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்கின்ற இந்த சூழலிலே யெகோவா விட்னஸ் என்கிற ஒரு திருச்சபை இருக்கிறது. யெகோவா சாட்சிகள் என்று சொல்லுகிற அவர்கள் தந்தையாம் இருக்கக்கூடிய கடவுளை ஏற்றுக்கொள்வார்கள். கடவுள் என்று சொன்னால் பிதா மாத்திரம்தான். அவருக்கு பின்பாக வருகின்ற குமாரன் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் கிறிஸ்துவராகத்தான் இருக்கிறார்கள். யெகோவா விட்னஸ் என்று சொல்லப்படுகிற பிதாவை மாத்திரம் வணங்குகிற கடவுளாயை நாம் ஏற்றுக்கொள்கிற மக்களை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பின்பாக பார்ப்போம் என்று சொன்னால் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற திருச்சபை மக்கள் கிறிஸ்துவர் இருக்கிறார்கள். இவர்கள் பிதாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கிறிஸ்துவை மாத்திரம் ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் கடவுள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் கடவுள். பிதாவை விட்டு விடுவார்கள், தூய ஆவியாரை விட்டு விடுவார்கள். இவர்கள் கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்கின்ற மக்களாக இன்றும் இந்த உலகத்திலே சமூகத்திலே கிறிஸ்துவ பிரதிபலியாக இருக்கிறார்கள். இறுதியாக பார்ப்போம் என்று சொன்னால் அமைப்பு வட்டாரத்தில் வருகின்ற திருச்சபை என்று சொல்லுவார்கள், இண்டிபெண்டன்ட் சர்ச் என்று சொல்வார்கள். இவர்களுடைய கடவுள் என்று சொன்னால் தூய ஆவியானவர் தான். தூய ஆவியானவர் வருகின்ற போதுதான் அனைத்து அற்புதங்கள் நடக்கும், விடுதலை நடக்கும் என்று சொல்வார்கள். இவர்கள் கடவுளையும் கிறிஸ்துவையும் விட்டு விடுவார்கள். முழுமையாக தூய ஆவியானவர் தான் முழு கடவுள் என்று சொல்லுவார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இது பிதாவையோ குமாரனையோ பரிசுத்த ஆவியை விட்டு விடுகின்ற கிறிஸ்துவர்கள் அல்ல. இந்த மூன்றும் ஒரே ஆள் தன்மையுள்ள கடவுளாக கிறிஸ்துவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த நாளிலும் கூட நமக்கு இப்படிப்பட்ட தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஆண்டவர் மூவொன்று நிலைகளிலே செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை மையமாக வைத்துத்தான் இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதுதான் கொடுக்கப்படுகின்ற தலைப்பு, நாம் திரியேக கடவுளில் நம்பிக்கை கொள்ளுதல் என்று சொல்லப்படுகிறது. நாம் அனைவரும் மூன்று கடவுளையும் நம்பிக்கை வைத்து நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் நம்மளையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தலைப்பை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும், அல்லது மூவொரு கடவுளின் மீது நான் நம்பிக்கை வைத்து எப்படி வாழ்வை நாம் தொடங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட இரண்டு தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல் தலைப்பானது மனித வாழ்வோடு இணைந்திருக்கும் மூவொரு கடவுள். மனித வாழ்வோடு இணைந்திருக்கும் மூவொரு கடவுள் என்று சொல்லி முதல் தலைப்பை பார்க்கிறோம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பகுதியை எடுத்து வைத்துக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 14 இருக்கக்கூடிய திருமொழிகளை வாசிக்க கேட்டோம். அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது 14ஆம் திருமொழி, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த மூன்றும் இணைந்துதான் நம்மளோடு கூட இருப்பதாக அழகாக சொல்லப்படுகிறது. இந்த மூவரும் இருக்கக்கூடிய அந்த அருள், கிருபை, ஆவியானவர் மூன்றும் நம்மளோடு கூட இருக்கிறது. அதுதான் முழுமையான ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, தூய பவுல் அடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தினுடைய நிறைவு பகுதி, நிறைவாக அதை சொல்லி முடிக்கின்ற வசனத்தை தான் இப்பொழுது நாம் படிக்க கேட்டோம். இந்த மனித வாழ்வில் இந்த மூன்று நிலையிலும் இருக்கக்கூடிய கடவுள் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? மனித வாழ்வோடு இணைந்திருக்கக்கூடிய மூவொரு கடவுள் நம்மளோடு கூட இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் திருமொழியை பார்ப்போம் என்று சொன்னால் இந்த மூன்று கடவுளையும் சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் திருமொழியை நாம் படிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் திருமொழி.
இதுல ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது 18ஆம் திருமொழி. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரில் ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை மனித வாழ்வோடு இணைந்திருக்கக்கூடிய மூவரு கடவுளினுடைய பெயரினாலே அவரை தேற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி தேற்றுகின்ற போது என்ன நடக்கும் என்று சொன்னால், இப்போ நாம இழந்து போயிருக்கிறோம், அதை தேற்றுகிறோம். மனிதர்கள் சாயலிலே கொரோனா வைரஸினாலே பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய வாழ்வை இழந்திருக்கலாம், தொழில் இழந்திருக்கலாம். அவர்களுக்கு நான் போய் என்னோட ஆறுதல் சொல்லுவோம், தேற்றுவோம். ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற தேர்தல் என்பது பக்தி விருத்திக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் திருமொழியை பார்ப்போம் என்று சொன்னால், பக்தி விருத்திக்காக ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது. வாசிங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் திருமொழி. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மூவரு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த கிருபை, அன்பு, அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம்மோடு இருந்து ஒருவரை ஒருவர் தேற்றுகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த தேற்றுவது எதற்கு என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளாக பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதுதான் மனித வாழ்வோடு இணைந்திருக்கக்கூடிய மூவரு கடவுள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நம் மூவரு கடவுள் நம்மளோடு ஆட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய சிந்தை இருக்க வேண்டும், ஒரே சிந்தை இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் திருமொழியில படிக்க கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் திருமொழியில சொல்லப்படுகிறது, ஒருவரையோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவராய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. வாசியுங்கள் 16ஆம் திருமொழி, ரோமர் 12:16ஆம் திருமொழி. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். போதும், ஏக சிந்தையுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சிந்தைகள் இருக்கும். எனக்கு ஒரு சிந்தனை இருக்கும், இப்ப பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும், இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சிந்தனை இருக்கும். ஆனால் மூவரு கடவுள் நம்மளோடு கூட இருப்பார் என்று சொன்னார். மூவருடைய கடவுள் மனித வாழ்வில் நம்முடைய வாழ்விலே இணைந்திருக்கு செயல்படுகின்ற போது, நம்மளுடைய ஒருவரோடு ஒருவர் ஒரே சிந்தனையாக, ஏக சிந்தனையாக, பக்தி வைராக்கியத்திற்கு அந்த சிந்தனை இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. தொடர்ந்து வாசியுங்கள், அந்த 16ஆம் திருமொழியை தொடர்ந்து வாசியுங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் என்று சொல்லப்படுகிறது. மேட்டுமையானவைகளை சிந்திக்க கூடாது. நம்முடைய வாழ்வை கிறிஸ்து இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், பிதா, குமார், பரிசுத்தர் இருக்கிறார் என்று சொல்லி நம் வாழ்வை இருக்கின்றவர்களுக்கு, ஒரே சிந்தையா இருக்கிறவர்களுக்கு மேட்டுமை என்பது எப்பொழுதும் வராது. தாழ்மையானவருக்கு இணங்குங்கள், தாழ்மையா இருக்கிறவர்களுக்கு இறங்குங்கள், தாழ்மையானவருக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இறுதியாக உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. உலக பிரமாணத்தை பார்ப்போம் என்று சொன்னால், புத்திமான் என்று சொன்னால் அதிக படிக்கின்ற மக்களை பார்த்தால் இவர் என்ன நினைக்கிறார், டாக்டர், முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார், அதிக புத்தி என்று சொல்வார்கள். ஆனால் அது படிக்காத ஏழையை பார்த்தால், அது படிக்க இயலாத சூழலை மனிதர்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இவர் படிக்கலைங்க, அதனால என்ன இல்லைங்க, இவருக்கு அறிவு குறைவு என்று சொல்லுகிறோம். ஆனால் கிறிஸ்து அல்லது மூவரு கடவுள் நம்முடைய மனித வாழ்வில் வந்தார் என்று சொன்னால், நம்முடைய புத்திமான் என்று நம்முடைய எண்ணங்கள் நமக்கே வராமல் இருக்கும். நான் எவ்வளவு தூரம் படித்திருந்தாலும் அந்த தாழ்மையை கற்றுக்கொள்வேன். கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்திற்காக அந்த புத்தியீனன் என்று சொல்லுகிற கடவுளுடைய பாதத்திலே நான் இன்னும் அடிமையாக அல்ல, இன்னும் புத்தியீனமாகத்தான் இருக்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு மூவரு கடவுள் நமக்கு கிருபை செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, முடிந்த வரைக்கும் நாம் அனைவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் திருமொழி பார்ப்போம் என்று சொன்னால், புத்தி இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வு அப்படியே சமாதானத்தை கொடுக்கின்றவர்களாக, அதை முழுவதுமாக முடிந்த வரைக்கும் சமாதானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வாசிங்கள் ரோமர் 12:18ஆம் திருமொழி. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அதுதான் மூவரு கடவுள் நம்மிடத்தில் வந்தால், 3 விதமான நிலைகளில் இருக்கக்கூடிய கடவுள் நம்மை ஆட்கொள்ளும் போது மனிதனுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட சமாதானம் செய்கின்ற காரியம் நம்மளோட கூட இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க நிறைய கிறிஸ்துவ குடும்பத்தில் பார்த்தோம் என்று சொன்னால்,
நம்ம கேட்ட செய்தியை அதை அப்படியே யார்கிட்ட சொல்லக்கூடாது, அவங்ககிட்ட மாத்திரம் சொல்லுவோம். இவங்க பாத்தீங்களா உங்களை இப்படி சொன்னாங்க, இந்த அக்கா பாத்தீங்களா இப்படி சொன்னாங்க சொல்லி. ஆனால் திருமறை சொல்லுகிறது, கூடுமானால் உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த சமாதானமாய் இருக்கின்ற போது மற்றவர்களுக்கு முத்தம் செய்து வாழ்த்துதல் சொல்லுவதை பார்க்கலாம். மற்றவர்களுக்கு வாழ்த்தாக நாம் அமையலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் திருமொழி மற்றும் 1 கொரிந்தியர் 16:20, 1 தெசலோனிக்கேயர் 5:26 இதை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ரோமர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் திருமொழி மாத்திரம் வாசிக்க கேட்போம். ஒருவரில் ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் அப்படி என்று சொன்னால், இங்க சொல்லப்படுகிற வார்த்தையினுடைய பொருள் என்று சொன்னால், இருதயத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு வாழ்த்துகள் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய பகுதியை பார்ப்போம் என்று சொன்னால், மக்கள் இருப்பாங்க, அவரை பார்த்தா ஐயா வாங்க அப்படி சொல்லி வாழ்த்துவாங்க. ஆனால் மனதிலே மிகப்பெரிய ஒரு கடின இருதயத்தோடு வாழ்த்துவார்கள். ஆனா இங்க சொல்லுது பரிசுத்தத்தோடு வாழ்த்துங்கள். அந்த கடின இருதயத்தை மாற்றி முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் வாழ்த்த வேண்டும். அது எப்படி முடியும் என்று சொன்னால், மூவொரு கடவுள் மனித வாழ்வில் கிரியை செய்கின்ற போது அது நிச்சயமாக நம் வாழ்விலே பிரதிபலிக்கின்றாங்க. ஆவின் கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வு இணைந்திருக்கக்கூடிய மூவொரு கடவுள் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்வார், நம்முடைய வாழ்விலே ஆளுகை செய்வார். அதை முழுமையாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் படிக்கும்படியா இந்த திருமறை பகுதி 11ஆம் திருமறை பகுதி சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் திருமொழி கடைசியாக இதெல்லாம் கேட்டுக்கிறோம். ஒவ்வொரு கடவுளை பற்றி வந்திருந்தால், நமக்கு நம்முடைய வாழ்வில் இருந்திருந்தால் என்ன செய்வோம் என்பதை கேட்டிருக்கிறோம். ஆனால் 11ஆம் திருமொழி அழகா சொல்லப்படுகிறது. சகோதரரே, கடைசியாக சகோதரரே, கடைசியாக சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். மூவொரு கடவுள் நம்முடைய வாழ்விலே இருக்கும் என்று சொன்னால் சந்தோஷமாய் இருப்போம். நற்சீர் பொருந்துங்கள். நற்சீர் பொருந்தவர்களாக நீங்களும் நானும் இருப்போம். ஆறுதல் அடையுங்கள். ஆறுதல் நம்முடைய வாழ்விலே அடைந்திருக்கிறதை நாம் உணர முடியும். ஏக சிந்தையாயிருங்கள். ஏக சிந்தையாக இருப்பதை நாம் உணர முடியும். சமாதானமாயிருங்கள். சமாதானமாக இருப்பதற்கு இது ஒட்டுமொத்தமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். பிரியமான அழகா போடப்பட்டிருக்கிறது, தேவன் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், சமாதானத்தை கொடுக்கின்ற கடவுள், அன்பு செலுத்துகின்ற கடவுள் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், மேற் சொன்ன அனைத்தும் நாம் கடைபிடிக்க வேண்டும். முடிந்தவரைக்கு சமாதானத்தை சொல்ல வேண்டும், நற்சீர் பொருந்தவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஏக சிந்தியாக இருக்க வேண்டும். இது அனைத்தும் இருக்கின்ற போது கடவுள் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக திருமறையிலே போதிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த நாளில் கூட மூவொரு கடவுளுடைய ஞாயிறிலே நாம் அந்த கடவுளை ஏற்றுக்கொண்டு மனித வாழ்வோடு இணைந்திருக்கிற கடவுளோடு இணைந்திருப்போம். கடவுள் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. முதல் தலைப்பை பார்த்தோம், மனித வாழ்வோடு இணைந்திருக்கும் மூவொரு கடவுள். இரண்டாவது தலைப்பை நாம் பார்க்க இருக்கிறோம், முடிவு பரியந்தம் இணைந்திருக்கும் மூவொரு கடவுள். இரண்டாவது தலைப்பு, முடிவு பரியந்தம் இணைந்திருக்கும் மூவொரு கடவுள் என்று சொல்லப்படுகிறது. நாம் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 20 இருக்கக்கூடிய திருமொழிகளை வாசிக்க கேட்டோம். அதுல 20வது திருமொழியினுடைய நடுப்பகுதியை வாசிப்போம் என்று சொன்னால், மத்தேயு 28:20ஆம் திருமொழியுடைய நடுப்பகுதி, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். போதும், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எப்பொழுது உலகம் முடிகிறதோ அது வரைக்கும் அனைத்து நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார்.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சொல்லப்படுகின்ற முதல் கட்டளை இதுதான் சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக இருக்கின்ற போது வாழ்ந்திருந்த 3.5 ஆண்டு காலம் ஊழியப்படியிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அருண் செயல்களையும் செய்த கடவுள் உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழுந்த பின்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன முதன்மையான கட்டளையாக இதை பார்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அங்கே 28ஆம் அதிகாரம் 9ஆம் திருமுறையில் சொல்லப்படுகிறது. அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறதை நான் பார்க்க முடிகிறது. மத்தேயு 28:9ஆம் திருமுறை வாசியுங்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்று வாழ்த்துகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து வாழ்க என்று வாழ்த்துகளை நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது இந்த திருமலையை பார்ப்போம் என்று சொன்னால் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணிந்தபடியே அவர்கள் கலிலேயாவுக்கு செல்கிறார்கள். கலிலேயாவுக்கு சென்று அங்கே சந்தோஷம் இல்லாமல் பயமுற்ற நிலையில இருக்கிறதை பார்க்கலாம். மத்தேயு 28:16-17ஆம் திருமுறை வாசிங்கள். 16-17. 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இப்பொழுது மலைக்கு போய்விட்டார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு அங்கே அவரை பார்க்கிறார்கள், பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இங்க போகிற சீடர்கள் 11 பேர் போறாங்க. அவர் சொன்னபடியே அந்த மலைக்கு செல்கிறார்கள். அவரை பார்க்கிறார்கள். ஆனால் பார்த்தபோது சிலர் பயமுறுகிறார்கள். எதற்காக பயப்பட வேண்டும்? அந்த சிலர் ஏன் பயப்பட்டார் என்பது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை இந்த ஊழியத்திலே அந்த சீடர்களோடு இணைந்திருக்கின்ற போது மனிதர்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு மீன் பிடித்திருக்கக்கூடிய சீடர்கள் அழைத்து வருகிறார். 3 ஆண்டு காலம் திருப்பணியை செய்கிறார். திருப்பணி செய்து இவர் எப்படியும் எங்களை மீட்டுக் கொள்ளுவார், இந்த ரோமாட்சியிலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டு இவர் ராஜாவாக வந்திருக்கிறார் என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த போது அவரை அடித்து கொலை செய்கிறார்கள். கவனிக்க வேண்டும். அந்த அழகா சொல்லப்பட்ட லூக்கா 24ஆம் அதிகாரம் 20ஆம் திருமுறை வாசிப்போம் என்று சொன்னால், லூக்கா 24:20, இவர் எப்படி உங்களை மீட்டு விடுவார் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்த போது அவரை சிலுவையிலே அறைகிறார்கள். லூக்கா 24:20. நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்பட்டு சிலுவையிலே அறைந்தார்கள். இப்பொழுது அவர் நம்பிக்கொண்டிருந்தக்கூடிய இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது. சரி, அறைந்து விட்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் இறந்ததுக்கு பின்பாக கல்லறையில் அடக்கம் செய்வார்கள். அதே போலவே இயேசுவையும் கொண்டு போய் கல்லறையில அடக்கம் செய்யப்பட்டார்கள். இப்பொழுது கல்லறையில எல்லா கல்லறையும் அவர் உடல் இருக்கும். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறையில அவர் உடல் இல்லை, அவர் அங்கே இல்லை என்று சொல்லப்படுகிறது. 24ஆம் திருமுறை லூக்கா 24:24. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிலிருந்து போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். இப்ப சீடருக்கு இந்த பயமுறுதலுக்கு காரணம் என்று சொன்னால் இதுதான். இயேசு கிறிஸ்து ராஜாவாய் உயிர்த்தெழுந்து எங்களை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லி தங்களுடைய வாழ்வில் அவருக்கு சாவே கிடையாது என்று சொல்லி இருந்த சூழலில் அவரை அடித்து சிலுவையிலே கொல்லப்பட்டார். சரி, கொல்லப்பட்டார், உடல் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்பினோம். இப்பொழுது அவர் உடலும் அங்கே இல்லை. இந்த சூழலில் தான் அவரை பார்த்தவுடன் சிலர் சீடர்கள் என்ன பண்றாங்க, பயமுறுத்தப்பட்டதாக பயந்தவர்களாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த சீடர்களுக்கு, பயந்த சீடர்களுக்கு சொல்லுகிற பிரதான அல்லது முதன்மையான கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்று சொன்னால், நீங்கள் போய் அனைவரையும் சீடராக்குங்கள். எப்படி சீடராக்குறோம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய பெயராலே அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்க கிறிஸ்தவர்களாக அல்லது அந்த மூன்றும் கொடுத்து மூவரு திருப்பெயராலே திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. 19ஆம் திருமுறை வாசியுங்கள். அவர் எவர்கள் என்றார்? மார்க் 28, மத்தேயு 28:19ஆம் திருமொழி. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா,
குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். பயந்திருக்கக்கூடிய சீடர்கள் மத்தியிலே அழகாக சொல்கிறார், நீங்கள் செல்லுங்கள், உலகத்துக்குள் சென்று மூவரு கடவுளின் திருப்பெயர்களை திருமுழுக்கு என்று கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட அந்த மூவரு கடவுளுடைய பெயர்களை திருமுழுக்கு என்று கொடுக்கின்ற போது கடவுள் நம்மளோடு கூட இருக்கிறார். கடவுள் உடன் இருக்கின்ற கடவுள் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்று பயணத்திலே கடவுள் அவர்களோடு கூட இருந்தார். நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இம்மானுவேலாக நம்மோடுவே கூட வருகிறதை பார்க்கிறோம். எடுத்தவர் வாசிக்க மத்தேயு 1:23 திருமொழி சொல்லப்படுகிறது. மத்தேயு 1:23 திருமொழி, மனிதர்களை மீட்பதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். அவர் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இம்மானுவேலாக இருக்கக்கூடிய கடவுள் நம்மோடு கூட இருப்பதற்காக இருக்கிறார். அதுதான் மூவரு கடவுளை பார்க்கிறோம். ஆதி திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறதை நாம் உணர்கிறோம். நான் போய் தேற்றவாளை அனுப்புறேன் சில வார்த்தையாக தேற்றவாளன் இப்பொழுது நம்மளோடு கூட இருக்கிறார். ஆகிய பிதா குமாரன் பரிசுத்தாவி மூன்றும் நம்மளோடு திரியேக கடவுளாக நம்மோடு கூட இருக்கிறது. மூன்று நிலைகளில் செயல்படுகிறது. முதல் தலைப்பை பார்த்தோம், மனித வாழ்வோடு இணைந்திருக்கக்கூடிய மூவரு கடவுள். இரண்டாம் தலைப்பை பார்த்தோம், முடிவரியந்தும் இணைந்திருக்கக்கூடிய மூவரு கடவுள் என்று சொல்லப்படுகிறது. நாம் அந்த மூவரு கடவுளை நம்புவோம், விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவன் தாமே இந்த திருமொழிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். We believe in the triune God என்று சொல்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, திருத்துவ கடவுளை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இந்த நாளில் கூட உள்ள வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் மனித வாழ்வோடு இணைந்திருக்கக்கூடிய மூவரு கடவுள், முடிவு பரியந்தம் இணைந்திருக்கக்கூடிய மூவரு கடவுள் என்ற தலைப்பிற்கு நான் சிந்தித்திருக்கிறோம். உமது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருவீராக ஆண்டவரே. மூவரு கடவுள் மூன்று நிலைகளிலும் செயல்படுகிறவர். ஆனால் ஒரே ஆள் தலைமையில் இருக்கக்கூடிய கடவுளை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதன்படி நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக நாங்கள் இந்த உலகத்திற்கு சென்று அப்படிப்பட்ட வழிபடுகின்ற கடவுளாக உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. சீடரோடு பேசின கடவுள் எங்களோடு இன்று பேசியிருக்கிறேன். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும். இவனைத்தும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் இப்பொழுது அறிவிக்கப்படும். இந்த வாரம் நம் திருச்சபையுடைய பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடி இருப்பவர்கள் 7ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம திருச்சபையின் பிள்ளைகள் பிறந்த நாளை கொண்டாடி இருப்பவர்கள் 7ஆம் தேதி திரு அருள்ராஜ் அவர்கள், 9ஆம் தேதி திரு செல்வன் அவர்கள், 10ஆம் தேதி மாஸ்டர் மெல்வின் ஜோயல் சன் ஆஃப் திரு பிலிப் அவர்கள், 11ஆம் தேதி திரு இம்மானுவேல் அவர்கள், 12ஆம் தேதி திருமதி பாக்கியவதி மனோகர் அவர்கள், 13ஆம் தேதி திருமதி பிரியா ஸ்டீவன் நாகராஜ் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார்கள். இந்த வாரம் திருமண நாளை கொண்டாட இருப்பவர்கள் 7ஆம் தேதி திரு அருள் செல்வராஜ் திருமதி மேரி அனிபா தம்பதியினர், 9ஆம் தேதி திரு பொன்ராஜ் திருமதி செல்வராணி தம்பதியினர், 13ஆம் தேதி திரு ஜெபத்துரை திருமதி ஜெபராணி தம்பதியினர். இவர்கள் இப்பொழுது காணொலி காட்சி மூலமா பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபையின் சார்பாக ஒரு சிறப்பு பாடல் உங்களுக்காக பாடப்படும். பிறந்த நாள், திருமண நாள் இந்த வாரம் கொண்டாட இருக்கக்கூடிய பிள்ளைகள் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Goodbye.
திருச்சபையுடைய வாக்குத்தத்தம் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் திருமொழி. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் திருமொழி. அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வாரம் பிறந்தநாள் திருமணம் காண்பிருக்கிற வாக்குத்தத்தம் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவார்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இப்பொழுது இந்த வாரம் பிறந்த நாள் திருமணம் காண்பதற்காக ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்கும் இந்த கடவுளே, இந்த நாளிலும் கூட எங்கள் திருச்சபையிலே பிறந்த நாள் திருமணம் காண்கின்ற பிள்ளைகள் இப்பொழுது காணொலி காட்சி வழியாக எழுந்து நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தம்பதியினரும் கருத்தலை கொடுக்கிறோம். ஆண்டவர், நீர் கொடுத்த திருச்சபையுடைய வாக்குத்தத்தம் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் திருமொழி. வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படிப்பட்ட வல்லமை இவர்கள் பிரகாசிக்கின்ற ஒளியாக, பட்டணத்துக்கு ஒளி தரக்கூடிய பிள்ளைகளாக, சமூகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கின்ற பிள்ளைகளாக, திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்ற பிள்ளைகளாக இவர்கள் எடுத்து வல்லமையாக இந்த புதிய ஆண்டிலே எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, யாரெல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள அவர்கள் அடியெடுத்து வைக்க குடும்பத்தை ஆசீர்வதித்து தருவீராக. திருமண நாளை கொண்டாடிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இப்பொழுது கூட ஆண்டவரே, நின்று கொண்டிருக்கக்கூடிய பிறந்த நாள் திருமண நாள் காண்பவரை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தவாவின் திருப்பெயரை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இவனைத்தும் ஆண்டவர் செருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது CSI கோவை திருமண்டலம் சிறுவர் பணித்துறை சார்பாக கடந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபையிலே நடைபெற்ற தேர்வினுடைய முடிவானது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆகவே நம் திருச்சபை பிள்ளைகள் அனைவரும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு தேர்வு எழுதிய நமது திருச்சபையினுடைய பிள்ளைகளுக்கும் அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கும் கற்றுக் கொடுத்த ஞாயிறு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். வாழ்வளிக்கும் நல்ல கடவுளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வல்லமுள்ள கரத்தினாலே ஞாயிறு வழிபாட்டிலே நீர் எங்களோடு கூட இணைத்திருக்கிறீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜூன் மாதம் முதல் ஞாயிறு வேளையிலே உங்கள் நோக்கி பார்க்க கத்த கிருபை செய்திருக்கிறேன், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, கடவுளின் வார்த்தை கேட்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் காணொலி காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளும் காலத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்ற கடவுள் இந்த நாளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளையும் கருத்தை கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட உமது நேரத்தை ஒதுக்கி வாலிப பிள்ளைகள் ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வல்லமுள்ள கரம் கூட இருந்து வழிநடத்திட்டு ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். குடும்பத்திற்கு நல்லபடியாக இவர்கள் பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளாக இருக்க கத்த கிருபை செய்வீராக ஆண்டவரே. குறிப்பாக எங்களுடைய திருச்சபை குடும்பமாக இப்பொழுது அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபையின் குடும்பத்தை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையின் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆமாண்டவரே, கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. முழு குடும்பத்தார் நீ பாதுகாப்புக்குள்ளே வைத்திருக்கிற உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக எங்கள் திருச்சபையினுடைய பாடற்குழுவை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்கள் திருச்சபையின் பொறுப்பாளர் ஒவ்வொருவரையும் கருத்தில் கொடுக்கிறோம், அவர்களை ஆசீர்வதித்தருவீராக ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தார் தொழில் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொழிலை வர்த்திக்கப்படுகிற கடவுள் வியாபாரத்தை நீர் ஆசீர்வதித்தருவீராக ஆண்டவரே. வியாபாரத்தின் மூலமாக அவர்கள் இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கண்டு ஜீவிக்கின்ற ஆண்டவரே. வேலைக்கு செல்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட வேலைக்கு செல்கின்ற பிள்ளைகளே நல்லபடியாக அந்த இடத்திலே ஒரு முன்மாதிரியாக ஒரு ஆசீர்வாதமாக இருந்து அவர்களை வழிநடத்துவீராக ஆண்டவரே. குறிப்பாக இந்த காணொலி காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த பிறந்த நாளை காண்கின்ற மக்களோடு உடைய வல்லமுள்ள கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் கருத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொன்ன வார்த்தையின்படியாக நல்ல துணையை, ஏற்ற துணையை சரியான காலத்திலே அவர்களுக்கு ஏற்படுத்த கர்த்த கிருபை செய்துவீராக ஆண்டவரே. திருமணம் முடித்து குழந்தை பெற்றுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்த கிருபை செய்வீராக ஆண்டவரே. குழந்தை கடவுள் கொடுக்கக்கூடிய மாபெரும் பரிசு என்ற வார்த்தைப்படியாக ஆண்டவரே, அவர்களும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்த கிருபை செய்வீராக ஆண்டவரே. குறிப்பாக எங்கள் திருச்சபையினுடைய ஆலய கட்டுமான பணிக்க வருகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஜெபத்தை கேட்டிருக்கக்கூடிய கடவுள் தாமே இந்த நாளிலும் கூட இந்த ஆலய கட்டுமான பணிக்கு என்று எடுக்கின்ற எல்லா விதமான முயற்சியிலும் உங்களுடைய கரம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் செல்வதற்கு முன்பாக எல்லா விதமான தலைவர்களையும் நாங்கள் சந்திக்கிற முன்பாக
பொறுப்பாளரை சந்திக்கும் முன்பாக நல்லபடியாக அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சந்திக்கும் முன்பாக ஒவ்வொரு தலைவரும் நீர் அவரோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. சீக்கிரத்தில் எங்களுக்கு அனுமதி கடிதம் கிடைத்து சீக்கிரத்தில் ஆலயத்தை நாங்கள் கட்டுமான பணியை தொடங்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் மற்றும் காணொலி காட்சி மூலியமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பலவீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்காக உங்களிடத்திலே வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ரப்பாக இருக்கக்கூடிய கடவுள், சுகம் அளிக்கக்கூடிய கடவுளுடைய ரத்தத்தினாலே சுகம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். நல்ல சரீரத்தை சுகத்தை பலனை கொடுத்தருவீராக ஆண்டவரே. இப்பொழுதே ஆவியானவர் இறங்கி வந்து அவர்களின் சரீரத்திலே பலவீனத்தை மாற்றி பலனை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் கர்த்தருடைய வாக்குத்தத்தப்படி ஆண்டவரே நாங்கள் முன்பாக தாழ்த்தப்படுகிறோம். அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி யாக்கோபு 1:10 10ஆம் திருப்பலி கேட்ட அப்படிப்பட்ட வார்த்தை எங்களோடு கூட இருந்து வழிநடத்திட்டு ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உமது வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. திருத்துவ ஞாயிறிலே நாம் திருத்துவ கடவுளை நம்பிக்கை கொள்வோம் என்று சொன்ன வார்த்தையின் முடியாக ஆண்டவரே உமது வார்த்தைகளை திருத்துவ கடவுளை நாங்கள் விசுவாசித்து அவர் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்கவும் சமாதானத்தை பண்ணுகிறவர்களாக ஏக சிந்தை எல்லோராக இருக்கவும் அப்படிப்பட்ட உண்மையோடு உத்தமத்தோடு எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வும் இருக்கட்டும் ஆண்டவரே. அதன்படியாக நீர் எங்களுக்கு கிருபையும் அன்பும் ஐக்கியத்தையும் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழுமையாக கர்த்தரை கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்டவை கேட்க மறந்து அனைத்து ஆசீர்வதித்தல் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே வருகின்ற நாட்களிலே எங்களுடைய மாணவர்கள் எழுத போகிற தேர்வுக்காக கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தல் வீராக ஆண்டவரே. எந்த விதத்தில் அவர்களுக்கு நோயினுடைய தாக்கம் ஏற்படாதபடி வைரஸினுடைய காய்ச்சல் ஏற்படாதபடி பாதுகாப்பை தந்தளிவராக ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே உலக நாடுகளுக்கு வருகிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸினாலே கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழல் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. 3 லட்சத்துக்கும் மேலான மக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கக்கூடிய இந்த சூழலிலும் ஆண்டவரே உயிரை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தாரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தையாக அவர்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கட்டளையிடுவார் ஆண்டவரே. தனிமைப்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று திருமணி கேட்பாண்டவரே. அவர்களை திக்கற்றலா விடாமல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற சூழலில் நல்லபடியாக சீக்கிரத்திலே வேலையை பெற்றுக்கொண்டு அவர்கள் வீடுகளுக்கு வர கர்த்தர் கிருபை செய்வீராக. குறிப்பாக தமிழ்நாட்டையும் கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்தலும் எங்களுடைய திருமணத்தையும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே ஆசீர்வதித்தலும் பேராயர் அம்மா செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர் ஒவ்வொருவரையும் கர்த்தரை கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஆயர் தலைவர் திரு அன்பார்ந்த ஐயாவும் கர்த்தரை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்தலும் ஆண்டவரே. நல்லபடியாக திருச்சபை வளர்ச்சிக்கு எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் உடைய வல்லமுறை கரம் கூர்ந்து வழிநடத்திட்டு ஆண்டவரே. குறிப்பாக இந்த ஆராதனையிலே இணைந்து பங்கு பெற்று தங்களுடைய நேரத்தை கொடுத்து இந்த ஆராதனைக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் நல்லபடியாக கொடுத்து அவர்களையும் நல்லபடியாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மூலியமாக குடும்பங்கள் இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த நாளில் கூட எங்கள் திருச்சபை பிள்ளைகள் யாரெல்லாம் வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. யாரெல்லாம் நில வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்கள் சொந்த இடத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. முழுமையாக கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும் இவனைத்தும் ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிற அருள் செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறீரே. கர்த்தாவே உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டு அருளும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் கூட்டுறவு விசேஷமாக இந்த காணொலி காட்சி மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. கிறிஸ்தவ கீர்த்தனையின் 320வது பாடல் மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களருக்கு மங்களம் சதா என்ற பாடலை நாம் அனைவரும் இருந்த வேளையிலே எழுந்து நின்று பாடல்களை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனையின் 320வது பாடல். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களருக்கு மங்களம் சதா
ஒருவர் ஆகியோர் தராங்க. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த ஞாயிறு வழிபாட்டில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மீண்டும் திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் முழுவதும் கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.